அப்பொழுது பேதுரு இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு தொடர்ந்து தீமை செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு அவனுக்கு, நீ அவனை 7 முறைக்கும் அதிகமாக மன்னிக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அவன் 77 முறை தீமை செய்தாலும் நீ தொடர்ந்து மன்னிக்க வேண்டும் என்று பதிலளித்தார். எனவே பரலோகமானது தன் வேலைக்காரர்களுடன் கணக்கை சரி செய்ய முடிவெடுத்த மன்னனை போன்றது. மன்னன் வேலைக்காரர்களின் கணக்கை சரி செய்ய துவங்கினான். ஒரு வேலைக்காரன் அம்மன்னனுக்கு 1000 கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவ்வேலைக்காரனால் தன் எஜமானனான மன்னனுக்கு பணத்தை திருப்பி செலுத்த இயலவில்லை. எனவே அவ்வேலைக்காரனுக்கு சொந்தமான அனைத்தையும், மனைவி, குழந்தைகள் உட்பட ஏலம் போட மன்னன் ஆணையிட்டார். அதிலிருந்து தனக்கு தர வேண்டிய பணத்தை தர வேண்டும் என்றான். ஆனால் அந்த வேலைக்காரன் மன்னனின் கால்களில் விழுந்து, என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சினான். மன்னன் அவ்வேலைக்காரனுக்காக வருந்தினான். எனவே மன்னன் அவ்வேலைக்காரன் பணம் ஏதும் தர தேவையில்லை என கூறி அவ்வேலைக்காரனை விடுவித்தார். பின்னர் அதே வேலைக்காரன் தனக்கு சிறிதளவே பணம் தர வேண்டிய வேறொரு வேலைக்காரனை கண்டான். அவன் உடனே தனக்கு பாக்கி பணம் தர வேண்டியவனின் கழுத்தை பிடித்து, எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடு என்று கேட்டான். மற்றவன் அவன் கால்களில் வீழ்ந்து, என்னை பொறுத்துக்கொள், உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்டான். ஆனால் முதலாம் அவன் தான் பொறுத்துக்கொள்ள இயலாதென்றான். அவன் நீதிபதியிடம் மற்றவன் தனக்கு பணம் தர வேண்டும் என்று கூற, இரண்டாம் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவ்வேலைக்காரன் அவன் தர வேண்டிய பணம் முழுவதையும் கொடுக்கும் வரையிலும் சிறையில் இருக்க நீதிபதி பணித்தார். மற்ற வேலைக்காரர்கள் அனைவரும் நடந்ததைக் கண்டு மிகவும் வருந்தினார்கள். எனவே அவர்கள் தங்கள் எஜமானனாகிய மன்னனிடம் சென்று நடந்தவை அனைத்தையும் கூறினார்கள். பின்பு அம்மன்னன் தன் வேலைக்காரனை அழைத்து வர செய்து அவனிடம், பொல்லாத வேலைக்காரனே, எனக்கு நிறைய பணம் தர வேண்டிய நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சினாய். எனவே நீ எனக்கு பணம் ஏதும் தர வேண்டியதில்லை என்று கூறினேன். ஆகவே நீயும் உன் சக வேலைக்காரனுக்கு அதே போல கருணை காட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னான். மிக கோபமடைந்த மன்னன் அவ்வேலைக்காரனை சிறையிலிட்டான். தரவேண்டிய பணம் அனைத்தையும் திருப்பி தரும் வரைக்கும் அவன் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது. என் பரலோக பிதா உங்களுக்கு என்ன செய்வாரோ அதையே அம்மன்னனும் செய்தான். நீங்கள் மெய்யாகவே உங்கள் சகோதரனையோ சகோதரியையோ மன்னிக்க வேண்டும், இல்லையெனில் பரலோக பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு சொன்னார். மத்தேயு அதிகாரம் 19. இவை அனைத்தையும் கூறிய பின்னர் இயேசு கலிலேயாவிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். யோர்தான் நதிக்கு மறுகரையில் உள்ள யூதேயாவிற்கு இயேசு சென்றார். மக்கள் பலர் அவரை தொடர்ந்தனர். அங்கு நோயாளிகளை இயேசு குணமாக்கினார். இயேசுவிடம் வந்த பரிசேயர்கள் சிலர் இயேசுவை தவறாக ஏதேனும் சொல்ல வைக்க முயன்றனர். அவர்கள் இயேசுவை நோக்கி, ஏதேனும் ஒரு காரணத்திற்காக தன் மனைவியை விவாகரத்து செய்வது சரியானதா என்று கேட்டனர். அவர்களுக்கு இயேசு, தேவன் உலகை படைத்த பொழுது மனிதர்களை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார் என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் நிச்சயமாய் படித்திருப்பீர்கள். தேவன் சொன்னார், ஒருவன் தன் தாய் தந்தையரை விட்டு விலகி தன் மனைவியுடன் இணைவான், கணவனும் மனைவியும் ஒன்றாவார்கள். எனவே கணவனும் மனைவியும் இருவர் அல்ல, ஒருவரே. அவர்களை இணைத்தவர் தேவன். எனவே எவரும் அவர்கள் இருவரையும் பிரிக்கக்கூடாது என்று பதில் கூறினார். அதற்கு பரிசேயர்கள், அப்படியெனில் எதற்காக ஒருவன் விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுத்து தன் மனைவியை விவாகரத்து செய்யலாம் என மோசே ஒரு கட்டளையை கொடுத்துள்ளான் என கேட்டார்கள். அதற்கு இயேசு, மோசே உங்கள் மனைவியை நீங்கள் விவாகரத்து செய்ய அனுமதி அளித்தார். ஏனென்றால் நீங்கள் தேவனின் வார்த்தைகளை ஏற்க மறுத்தீர்கள். ஆனால் ஆதியில் விவாகரத்து அனுமதிக்கப்படவில்லை. நான் கூறுகிறேன், தன் மனைவியை விவாகரத்து செய்து பின் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறவன் விபச்சாரம் என்னும் குற்றத்திற்கு ஆளாகிறான். ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்ய ஒரே தகுதியான காரணம் அவள் வேறொரு ஆணுடன் கள்ள தொடர்பு கொண்டிருப்பதே ஆகும் என்றார். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம், ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்ய அது ஒன்று மட்டுமே தக்க காரணம் எனில் திருமணம் செய்யாமல் இருப்பதே நன்று என்றார்கள். அதற்கு இயேசு, திருமணம் குறித்த இவ்வுண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் சிலரை அப்படிப்பட்ட கருத்தை ஒப்புக்கொள்ள ஏதுவாக்கியுள்ளார். சிலர் ஏன் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சிலர் குழந்தைகளை பெறச் செய்ய இயலாதவாறு பிறந்தார்கள். சிலர் அவ்வாறு
மற்றவர்களால் ஆக்கப்பட்டார்கள். மேலும் சிலர் பரலோக ராஜ்யத்திற்காக திருமணத்தை கைவிட்டார்கள். ஆனால் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் திருமண வாழ்வை குறித்த இந்த போதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார். பிறகு இயேசு தம் குழந்தைகளை தொடுவார் என்பதற்காகவும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார் என்பதற்காகவும் மக்கள் தம் குழந்தைகளை அவரிடம் அழைத்து வந்தனர். இதைக் கண்ட சீஷர்கள் இயேசுவிடம் குழந்தைகளை அழைத்து வருவதை நிறுத்துமாறு மக்களிடம் கூறினார்கள். ஆனால் இயேசு, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் இக்குழந்தைகளை போன்ற மக்களுக்கே உரியது என்று கூறினார். அதன்பின் குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்தார். பின்னர் இயேசு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஒரு மனிதன் இயேசுவை அணுகி, போதகரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனிடம், எது நல்லது என்பதை பற்றி என்னிடம் ஏன் கேட்கிறாய்? தேவன் மட்டுமே நல்லவர். நீ நித்திய ஜீவனை பெற விரும்பினால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நட என்று பதிலுரைத்தார். எந்த கட்டளைகளை என்று கேட்டான் அம்மனிதன். அதற்கு இயேசு, நீ யாரையும் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய்சாட்சி சொல்லக்கூடாது, உன் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், தன்னைப் போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று பதில் சொன்னார். அதற்கு அந்த இளைஞன், இவை அனைத்தையும் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறேன், வேறென்ன செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனிடம், நீ நேர்மையாய் இருக்க விரும்பினால் உன் உடைமைகள் எல்லாவற்றையும் விற்றுவிடு, இதனால் கிடைக்கும் பணத்தை ஏழைகளுக்கு தானம் செய்துவிடு. நீ இதை செய்தால் நீ பரலோகத்தில் மதிப்பு வாய்ந்த செல்வத்தை பெறுவாய். பின் என்னிடம் வந்து என்னை பின்பற்றி நட என்றார். ஆனால் இதை கேட்ட அம்மனிதன் மிகுந்த வருத்தம் அடைந்தான். மிக செல்வந்தனான அவன் தன் செல்வத்தை இழக்க விரும்பவில்லை. எனவே அவன் இயேசுவை விட்டு விலகிச் சென்றான். பிறகு இயேசு தம் சீஷர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வந்தர்கள் நுழைவது மிக கடினம். ஆம், பரலோக ராஜ்யத்தில் ஒரு பணக்காரன் நுழைவதை காட்டிலும் ஒரு ஒட்டகம் ஊசியின் காதுக்குள் நுழைவது எளிது என்று கூறினார். இதை கேட்டபோது சீஷர்கள் வியப்புற்றனர். அவர்கள், பின் யார்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்டனர். இயேசு தம் சீஷர்களை பார்த்து, மனிதர்களால் ஆகக்கூடியதல்ல இது, ஆனால் எல்லாம் வல்ல தேவனால் ஆகும் என்று சொன்னார். பேதுரு இயேசுவிடம், நாங்கள் பெற்றிருந்த அனைத்தையும் துறந்து உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று வினவினான். இயேசு தன் சீஷர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், புதிய உலகம் படைக்கப்படும் பொழுது மனிதகுமாரன் தம் பெருமைமிக்க அரியணையில் அமர்வார். என்னை பின்பற்றிய நீங்கள் அனைவரும் அரியணைகளில் அமர்வீர்கள். 12 அரியணைகளில் நீங்கள் அமர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் நீதி செய்வீர்கள். மேலும் என்னை பின்பற்றுவதற்காக வீடு, தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, பிள்ளைகள் அல்லது நிலம் ஆகியவற்றை துறந்தவன் தான் துறந்ததை விட பல மடங்கு பலன் பெறுவான். அவன் நித்திய ஜீவனை பெறுவான். உயர்ந்த வாழ்க்கை வாழும் பலர் எதிர்காலத்தில் மிக தாழ்ந்த வாழ்வை அடைவார்கள். மிக தாழ்ந்த வாழ்வை வாழும் பலர் மிக உயர்ந்த வாழ்வை அடைவார்கள் என்றார். மத்தேயு அதிகாரம் 20. பரலோக ராஜ்யமானது சிறிது நிலம் வைத்திருந்த ஒருவனை போன்றது. அவன் தனது நிலத்தில் திராட்சை விளைவித்தான். ஒரு நாள் காலை தன் தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை தேடி போனான். ஒரு நாள் வேலைக்கு ஒரு வெள்ளிக்காசு கூலி தர அவன் ஒத்துக்கொண்டான். பிறகு வேலையாட்களை தன் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய அனுப்பினான். சுமார் 9 மணிக்கு அம்மனிதன் சந்தை பக்கமாக போனான். அங்கு சிலர் வேலை ஏதுமின்றி வெறுமனே நின்று கொண்டிருப்பதை கண்டான். எனவே அவன் அவர்களிடம், நீங்கள் சென்று என் தோட்டத்தில் வேலை செய்தால் நீங்கள் செய்யும் வேலைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு ஊதியம் தருகிறேன் என்றான். எனவே அவர்களும் அவன் தோட்டத்தில் வேலை செய்ய சென்றார்கள். மீண்டும் அவன் 12 மணி அளவிலும் 3 மணி அளவிலும் வெளியில் சென்று ஒவ்வொரு முறையும் மேலும் சிலரை தன் தோட்டத்தில் வேலை செய்ய அழைத்து வந்தான். மீண்டும் 5 மணி அளவில் சந்தை வெளிக்கு சென்றான். மேலும் சிலர் அங்கே நின்றிருப்பதைக் கண்டு அவர்களிடம், ஏன் நாள் முழுக்க வேலை ஏதும் செய்யாமல் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு யாரும் வேலை தரவில்லை என்றார்கள். அதற்கு அந்த திராட்சை தோட்டக்காரன், அப்படியானால் நீங்கள் என் தோட்டத்திற்கு சென்று வேலை செய்யலாம் என்றான். அன்று மாலை திராட்சை தோட்டக்காரன் வேலைக்காரர்களை கவனிக்கும் மேற்பார்வையாளனிடம், வேலைக்காரர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்துவிடு. நான் கடைசியாக அழைத்து வந்தவர்களுக்கு முதலில் பணம் கொடு. இப்படியே அனைவருக்கும் நான் முதலில் அழைத்து வந்தவன் வரைக்கும் பணம் கொடு என்றான். மாலை 5 மணிக்கு அமர்த்தப்பட்ட வேலைக்காரர்கள் தங்கள் கூலியை வாங்க வந்தார்கள்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளி நாணயம் கிடைத்தது. பின்னர் முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்கள் தங்கள் கூலியை பெற வந்தபொழுது தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் தலைக்கு ஒரு வெள்ளி நாணயமே கிடைத்தது. அவர்கள் ஒரு வெள்ளி நாணயம் மட்டுமே கூலியாக கிடைத்த பொழுது தோட்டத்து சொந்தக்காரனிடம் புகார் செய்தார்கள். அவர்கள் கடைசியாக வேலைக்கு வந்தவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். ஆனால் நாங்கள் நாள் முழுவதும் வெயிலில் கடுமையாக உழைத்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு சமமாக அவர்களுக்கும் கூலி கொடுத்துள்ளீர்கள் என்று புகார் கூறினார்கள். ஆனால் தோட்டக்காரனோ அந்த ஆட்களில் ஒருவனிடம், நண்பனே, நான் உனக்கு சரியாகவே கூலி கொடுத்துள்ளேன். ஒரு வெள்ளி நாணயத்திற்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டாய், சரிதானே? எனவே உன் கூலியை பெற்றுக்கொண்டு செல். நான் கடைசியாக வேலைக்கு அமர்த்தியவர்களுக்கும் உனக்கும் சமமாகவே கூலி கொடுக்க விரும்புகிறேன். நான் என் பணத்தில் என் விருப்பப்படி செய்யலாம். நான் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கிறேன் என்பதால் உனக்கு பொறாமையா என்று கூறினான். ஆகவே இப்பொழுது கடைசி ஸ்தானத்தில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் முதல் ஸ்தானத்திற்கு செல்வார்கள். மேலும் இப்பொழுது முதல் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் கடைசி ஸ்தானத்திற்கு செல்வார்கள் என்றார். இயேசு எருசலேமுக்கு தம் சீஷர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது இயேசு தம் சீஷர்களை அழைத்து தனியாக பேசினார். இயேசு அவர்களிடம், நாம் எருசலேமுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். தலைமை ஆசாரியர்களிடமும் வேத பாரகர்களிடமும் மனிதகுமாரன் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் மனிதகுமாரன் இறக்க வேண்டும் என்பார்கள். யூதர்கள் அல்லாத வேற்று மனிதர்களிடம் மனிதகுமாரனை ஒப்படைப்பார்கள். அவர்கள் அவரை கேலி செய்து சவுக்கால் அடித்து சிலுவையில் அறைந்து கொல்வார்கள். ஆனால் 3வது நாள் மரணத்திலிருந்து மனிதகுமாரன் உயிர்த்தெழுவார் என்று கூறினார். பின்னர் செபதேயுவின் குமாரர்களுடன் அவர்களின் தாய் இயேசுவை தேடி வந்தாள். அவள் இயேசுவின் முன் மண்டியிட்டு தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டினாள். இயேசு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவள், எனது ஒரு குமாரன் உங்கள் ராஜ்யத்தில் உங்களது வலது பக்கம் இருக்கவும், மற்றொரு குமாரன் உங்கள் ராஜ்யத்தில் உங்களது இடது பக்கம் இருக்கவும் வாக்களியுங்கள் என்று கேட்டாள். அதை கேட்ட இயேசு அவளது குமாரர்களிடம், நீங்கள் என்ன வேண்டுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நான் அனுபவிக்கப் போகும் துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார். ஆம், எங்களால் முடியும் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். இயேசு அவர்களிடம், மெய்யாகவே எனக்கு ஏற்படும் துன்பம் உங்களுக்கும் ஏற்படும். ஆனால் என் வலது இடது பக்கங்களில் உட்காரப் போகிறவர்களை என்னால் முடிவு செய்ய இயலாது. அந்த இடம் யாருக்கு என்பதை என் பிதா முடிவு செய்துவிட்டார். அவர்களுக்காகவே அந்த இடங்களை அவர் தயார் செய்துள்ளார். அந்த இடங்கள் அவர்களுக்கே உரியவை என்றார். இந்த உரையாடலை கேட்ட மற்ற 10 சீஷர்களும் அவ்விரு சகோதரர்களின் மீதும் கோபம் கொண்டார்கள். இயேசு எல்லா சீஷர்களையும் ஒன்றாக அழைத்து அவர்களிடம், யூதர் அல்லாத மக்களின் ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் முக்கியமான தலைவர்கள் மக்களின் மீது முழு அதிகாரத்தை செலுத்த விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் ஒருவன் பெரியவனாக ஆக விரும்பினால் அவன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை போல ஊழியம் செய்ய வேண்டும். உங்களில் ஒருவன் முதலாவதாக வர விரும்பினால் அவன் உங்களுக்கு ஓர் அடிமையைப் போல் ஊழியம் செய்ய வேண்டும். மனித குமாரனும் அப்படியே. தனக்கு மற்றவர்கள் ஊழியம் செய்வதற்காக அவர் வரவில்லை, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவே மனிதகுமாரன் வந்தார். பலரது வாழ்வை ரட்சிப்பதற்கு தன் உயிரை கொடுக்கவே மனிதகுமாரன் வந்தார் என்று கூறினார்.